ஏப்ரல் 19. தலைப்பு: எழுதப்பட்ட சாட்சியின் மூலம் வழி நடத்தப்படுதல். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. ஏசாயா 8:20. பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு வழிநடத்தி நீதியின் மாபெரும் ஒழுக்கத்தரத்திற்கு நமது கவனத்தை ஈர்க்கிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்று தேவனால் கனப்படுத்தப்படுவது ஒரு அற்புதமான காரியமாகும். அவர் பரமேறுகையில் அவர்கள் கண்களுக்கு மறைவாக தூதர் சேனை அவரை எடுத்துக்கொள்வதற்கு சற்று முன் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கிறிஸ்து தமது சீஷர்களிடம் கூறினார். அவர்கள் கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர பரிசுத்த ஆவி என்னும் பரலோக ஆசீர்வாதத்தால் தகுதியடைந்தார்கள். விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் கொண்டிருப்பவர்கள் உண்மையாகவே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்ற உண்மையை உங்களிடம் பதிவு செய்ய விரும்புகிறேன். இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவனும் மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரை தனது ஆலோசகராகவும் பரிசுத்தப்படுத்துபவராகவும் வழிகாட்டியாகவும் சாட்சியாகவும் பெறுகிறான். எத்தனை நெருக்கமாக அந்த விசுவாசி தேவனுடன் நடக்கிறானோ அத்தனை தெளிவாக அவனுடைய சாட்சி இருக்கும். இதன் நிச்சயமான பலனாக இரட்சகரின் அன்பை குறித்து பிறரிடம் வெளிப்படுத்தும் அவனுடைய சாட்சியின் செல்வாக்கு அதிக வல்லமை உள்ளதாக இருக்கும். அவன் தேவனுடைய வார்த்தை மிக அதிகமாக மதிக்கிறான் என்பதற்கான சான்றை அவன் அதிகமாக கொடுப்பான். தாகமுள்ள ஆத்துமாவை திருப்திப்படுத்த அதுவே அவனது போஜனமாகவும் பானமாகவும் இருக்கும். தேவனுடைய சித்தத்தை அவருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வதின் ஸ்லாக்கியத்தை அவன் உயர்வாக கருதுகிறான். விசுவாசிகள் என தங்களை கூறிக்கொள்கிற சில ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தையை அவமதித்து அதை விட்டு விலகி இருக்கிறார்கள். எல்லா யோசனைகளையும் மெய்யாய் வகையறுக்கிற அற்புதமான வழிகாட்டியாகிய வேதத்தை அவர்கள் புறக்கணித்துவிட்டு தங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆவியானவர் இருக்கிறார், எனவே வேதத்தை ஆராய்வது அவசியமற்றது என உரிமை கோருகிறார்கள். இப்படிப்பட்ட அனைவரும் சாத்தானின் சூழ்ச்சிக்கு செவி சாய்கிறார்கள். ஏனெனில் ஆவியும் வார்த்தையும் இசைந்தே செல்கின்றன. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை என வேதம் கூறுகிறது. சத்தியம் யாரை விடுதலையாக்குகிறதோ அவனே விடுதலை பெற்றவனாவான். ஆமேன்.